வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தது. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பாகல்கோட் பகுதியில் ஏற்படுத்தின இந்திய இராணுவம் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் ஐபிஎல் தள்ளி வச்சது. ஸோ அதனால் ஒரு கேப், ஒரு 10 days கேப் வந்து திரும்ப நடத்துகிறோம். ஸோ அந்த ஃப்ளோ கட் ஆகிடுச்சு. அது கூட பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்திய நாட்டுக்காக சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கிட்டு தான். இப்போ என்ன பிரச்சனைனா, கேகேஆரில் விளாண்ட ஃபாரின் பிளேயரு, ஆர்சிபியில் விளாண்ட எல்லா மேக்ஸிமம் ஃபாரின் பிளேயர் போனவங்க திரும்ப வரமாட்டானுங்களாம். இப்போ அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது எடுக்கிறாங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய சார்ட்டு நம்மகிட்ட இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் வெறும் 10 மேட்சுக்காக. இது ரொம்ப கஷ்டம். இனிமேல் ட்ரீம் 11 வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ரிசல்ட் அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. மேட்ச் ப்ரெடிக்ஷனும் அந்தளவு வராது. அது ஒரு ஃப்ளோவில் போனால் அதில் விட்டுறணும். போட்டு இப்படி நசன்னு பண்ணிக்கிட்டு, அல்லது இது என்ன நான் சொல்கிறது, இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வுன்னு ஆகி போயிடுச்சு. என்ன நான் பண்ணுறது? ரைட், ஓகே, விதி, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த கடைசி மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்கிட்ட வாங்கினீங்கல்ல, அந்த ஒரு 20 பேர் ஆவரேஜாக எல்லா மேட்சும் ஒரு 17-18 பேர் வாங்கினீங்க. ஒரு சில மேட்ச் 3 மேட்ச்சு ஜாக்பாட் வின் கொடுத்து 3 மேட்ச் கண்டினியூஸாக ஹாட்ரிக் வின் கொடுத்தா ஒரு 5 பேர் புதுசாக ஈசல் பொத்து மாதிரி வருவாங்க. திரும்ப அப்புறம் தோற்று போனால் திரும்ப போயிடுவாங்க. பட் ஆவரேஜாக எல்லா மேட்சும் வாங்கினவங்க ஒரு 15-16 பேர். அந்த 16 பேருக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி 20 மேட்ச் நான் கொடுத்த ப்ரெடிக்ஷனில் 17 கரெக்டு, 3 தப்பு, அதில் 2 லாஸ் கட்டு. ஸோ நல்ல ப்ரெடிக்ஷனோட தான் இருக்கேன். நம்ம நிறுத்திக்கலாம், போதும். எனக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு பெனிஃபிட் தான். பட் எனக்கு நீங்கள் பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இந்த கேம்லிங்கில் நான் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கல, நீங்கள் பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன். போதும், நிப்பாட்டிக்கலாம். அடுத்த சீரீஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்கன்னு எவன் எதிர்பார்த்தான்? நம்ம அடுத்த சீரீஸில் பார்த்துக்கலாம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மேட்ச் ப்ரெடிக்ஷன் இதுக்கு மேலே அக்யூரேட் வருமானது எனக்கு தெரியல. இப்போ என்னன்னாங்க, நான் ஏற்கனவே போட்டது எல்லாமே குரு வந்து ரிஷபத்தில் வச்சு தான் எல்லா மேட்சும் லீக் மேட்ச் போட்டேன். இப்போ அது மாறுது. எப்படி அது மாறுது? இப்போ குரு வந்து மாறிட்டார். இப்போ குரு வந்து பயிற்சி ஆகிட்டார். இன்னும் ஒரு 15 நாளில், இன்னும் ஒரு 3 நாளில் கேதுவும் மாறிடுவார். இப்போ இன்னைக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை கேது பகவானும் மீனத்துக்கு போயிடுவார். ஸோ இப்போ எல்லா ப்ரெடிக்ஷனும் புதுசாக போடணும். ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் வந்து அது அக்யூரேட்டாக வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா பிளேயர் எல்லாம் மாறி இருக்காங்க, எல்லாமே கந்தரகோலமாக இருக்குது. ஒரு குழப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா தேசத்துக்கு எதிராக பேசுவோன்றாங்க. நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு இந்தியன்ற பட்டு இல்லாமையாக இருக்கும். பட் இது மேட்சாக ஒரு கணிப்பாக பார்க்கும்பொழுது இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வருது, இதனால் பிரச்சனை வருதுன்ற கருத்தை நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணட்டும்? ஸோ இது இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இது வரைக்கும் வாங்கினவங்க அப்படி நிப்பாட்டிக்கலாம். அடுத்த சீரீஸில் பார்த்துக்கலாம். எப்பயுமே ஐபிஎல் எனக்கு சரியாக வராது. இந்த முறை ஓரளவு நல்ல ரிசல்ட் 76% கொடுக்கும்போதே நான் டவுட் ஆனேன், ஏன்னா நல்லா போயிட்டுருக்கேன்னு. செஞ்சு விட்டாங்க முழுசா. ரைட், ஓகே. ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் அக்யூரேட்டாக வராது. ஸோ ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் இது வரைக்கும் 1 to 10 வரைக்கும் போனவங்களாம் கூட, ட்ரீம் 11ல் 1 to 10 வரைக்கும் போனவங்களாம் கூட இனிமேல் போகாதீங்க. உங்களுடைய நலன் கருதி தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஜெயிக்காது. ஏன்னா எல்லாம் குழப்பியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது எல்லாம் உடச்சி விட்டு போயிட்டாங்க. ஸோ இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம், அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்படி ஆயிடுச்சு, இனி ஆக போகிறத பார்ப்போம். இது நம்ம இப்போ இந்த வீடியோ நான் போடாமல் முழுசாக விலகலான்னு சொல்லிடலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, முழுசாக வெளியில் போக வேண்டாம். ட்ரீம் 11ல் 1 to 10 வரைக்கும் நம்மளுக்கு ஜெயிச்சுதா? அப்போவும் சில பேர் நான் வந்து கிராண்ட் லீவன்லாம் போடுவேன். நான் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தப்பாக இருக்கும். அது அசிங்கம் பண்ணால் அதை சிக்கலை தான் பண்ணுவேன், இல்லை நான் பரதேசாக போகிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் போட்டால் ட்ரீம் 11ல் அந்த நான் 1 கோடி தான் பண்ணுவேன், இல்லைனா நான் போட மாட்டேன்னு சில நாய்களாம் இருக்குதுங்க. நான் அவங்களெல்லாம் இருக்கவே வேண்டாம்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் சில பேர் போக மாட்டேங்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க. நான் அவங்கள பற்றிலாம் சொல்ல வரல. என் பேச்சை கேட்டு 1 to 10, 1 to 20 வரைக்கும் ஒரு கரெக்டாக விளாடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இந்த டைம் கொஞ்சம் சரியாக வராது, இது சரியாக வராது அப்படி சொல்ல வரேன். ஸோ அதனால் 1 to 1 தாண்டி போகாதீங்க. மீதி ஒரு 17 மேட்ச் இருக்குது. அந்த 17 மேட்ச்சில் 1 to 1 தாண்டி போகாதீங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணவங்க விளாடாதீங்க. மீறி விளாண்டிங்கன்னா இதில் வெற்றி சரியாக வராது. ஏன்னா என்னுடைய ஃப்ளோ என்னாலேயே உணர முடியுது. ஃப்ளோ உடஞ்சி போச்சு. திரும்ப இந்த பிளேயர்லாம் வச்சு பண்ணால் கூட அக்யூரேட்டாக வருமானு தெரியல. ஸோ அப்படியே பண்ணாலும் மேட்ச்சுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பந்தயம் கட்டிங்களோ அதில் சரிப்பாதி கட்டுங்க, போதும். ஸோ இந்தியான்ற ஒரு சூழ்நிலையில்
சில விஷயம் எப்படி பெட்ரோல் விலை ஏற்றலாம் நம்ம அதை சகிச்சுக்கிறோம், அந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளை மீறி நடந்துருச்சு. பட் இதில் நம்ம இந்த போர் நடத்தாமல் ஐபிஎல் கோசம் விட்டோம்னா அவன் நம்மளை தூக்க அனுப்பான், அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நம்ம செத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வேறு வழியே கிடையாது. இது நம்மளை எதிர்பாராத ஒரு துரதிருஷ்டம் மாதிரி, இப்போ கொரோனா மாதிரி இது ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்க தயாராக இருக்கிறோம், அனுபவிக்கிறோம். பட் அதில் புத்திசாலித்தனமாக நம்ம பணம் போகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி மேட்ச் ஆர்சிபிக்கும் கேட்காருக்கு மேட்ச்சு. இதில் வந்து முக்கியமான பிளேயர் நிறைய பேர் இல்லை. குறிப்பாக சொல்லணுன்னா ஜேசல்வுட்டு வரமாட்டாராமா, முடிஞ்சது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா, சுயாஷ் சர்மா நிறைய பேர் படிக்கலுக்கெல்லாம் அடிபட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ இருக்கிற அந்த கிரிக்பஸில் சொன்னது பில் சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா, பட்டிதார், விராட் கோலி, டீம் டேவிட்டு, குர்னூல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்டு, யாஸ் தயால், புவனேஸ்வர் குமார், லுங்கி எங்கிடி, மாயங்க் அகர்வால். ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. கொல்கத்தா சார்பாக ரஹ்மானுல்லா குர்பாஸ், ரிங்கு சிங்கு, அங்கரிஸ் ரகுவன்சி, அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ராமன்தீப் சிங்கு, ஆண்ட்ரி ரசல், சுனில் நரேன், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷத் ராணா இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. முதல் இந்த ஐபிஎல்ல ஒருத்தன் போனால் திரும்ப வரமாட்டான்னு அவன் திமுறா சொல்கிறானுங்களா அந்த ஃபாரின் பேர், அவங்கள எடுக்கக்கூடாது அடுத்த வருஷம். இல்லையா நம்ம த்ரெட் பண்ணோம், இப்படி நீ பண்ணனா அடுத்ததான் நீ கிடையாதுன்னு சொன்னால் அவன் திரும்ப வந்துடுவான். ஏன் ஃப்ளைட்டை பிடிச்சி ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் வரத்துக்கு அவனுக்குலாம் வலிக்குதாம்மா? கேட்டால் அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் போட்டதான். இதெல்லாம் ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இதை கூட புரிஞ்சிக்க மாட்டாங்களாம்மா? ஸோ இதெல்லாம் வந்து பேசினா வெறுப்பாகுது, கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. ரைட், ஓகே. ஸோ இதில் இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய மேட்ச் இன்றைக்கி 17ஆம் தேதி மேட்ச் நடக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் மேட்ச் ஆரம்பிச்சு, அதே உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசிலேயே மேட்ச் ஆனது முடியுது. ஸோ இன்றைய போட்டியில் யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுவாங்கன்னு நம்ம உத்தேசமாக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், பேட்டிங்கில் அங்கரஸ்கி ரகுவன்சி, அஜிங்கியா ரஹானே, விராட் கோலி, டீம் டேவிட், ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரி ரசல், சுனில் நரேன், குர்னூல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்டு, பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார் இவங்களெல்லாம் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எதுவும் கண்டிப்பாக பிளேயர்ஸில் எதுவும் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே இருக்கும். ஒரு டீமுக்கு 11 பேர் விளையாடுறதுக்கு ஒரு 15 பேர் எடுக்கலாம், இவனுக்கு 29 பேர் எடுப்பானுங்க. அதாவது அவனுங்களுக்குள்ளேயே 11 பேர் விளையாடுற மாதிரி கேவலமாக எடுத்து வைப்பானுங்க. இதில் இந்த பிரச்சனை வேறு இருக்குது, கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் வரும். இதில் கண்டிப்பாக இதில் ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஸோ டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் நான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 7:15 வரது தான் இறுதியான டெலிகிராமோடைய ட்ரீம் 11. ஸோ தயவு செஞ்சு 1 to 5க்கு மேலே போகாதீங்க. போனால் பணம் போயிடும். இல்லை நான் 1 கோடி ரூபாய்க்கு தான் போகிறேன்னா உங்கள் காலை தொட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் இடத்த விட்டு போயிடுங்க, எங்கேயோ போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க. உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. இந்த 1 கோடி ரூபா ஆசைப்பட்டு இருக்கீங்களா, அந்த வீடியோ போடுற அந்த கிராண்ட் லீக்ல இருக்கீங்களா, அவங்களாம் என்னை விட்டு போயிடுங்கன்னு நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த என் பேச்சு கேட்குறவங்க எனக்கு இருந்தால் போதும். எனக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் ஆனால் எனக்கு 2,000 பேர் இருந்தால் போதும். என் பேச்சு கேட்குறவங்க புத்திசாலிங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் போதும். மீண்டும் நாளை வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு வீடியோ வராது, நாளைக்கு 2 நிமிஷம். ஸோ 2 மேட்ச், என்னால் 2 வீடியோலாம் போட முடியாது. ஸோ டெலிகிராமில் 2 வீடியோவுக்கு 2 மேட்ச்சுக்கு உண்டான ட்ரீம் 11 வரும். நாளை சந்திப்போம். மறுபடியும் திங்கட்கிழமை அன்றை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.